மக்களே, மாமாவுக்கு உடம்பு சரியில்லை, மாத்திரையை போட்டுன்னு மல்லாந்துட்டாரு. இங்கே பாருங்க, இன்னும் தூங்குறாரு. அவருக்கு ஜலதோஷம். மாத்திரை போட்டு தூங்கிட்டாரு. மாமா ஒரு வீடியோ எடுக்க போகிறேன். மத்திய பிரதேசத்தில் ஒரு படகு கவுந்துச்சு தெரியுமா? எதுக்காக தான் எனக்கு என்ன, எனக்கே உடம்பு முடியலன்றியா? வாய பொழுதுன்னு தூங்குறேன். மத்திய பிரதேசத்தில் ஒரு படகு கவுந்துச்சு தெரியுமா மாமா? தெரியுதா? ஐயோ ஐயோ ஐயோ, அது என்ன கதை கேளு. அது என்ன தெரியுமா மக்களே? மாமா உடம்பு சரியில்லை, பாவம் படுத்துக்கிட்டோம். அது படகு கவுந்துச்சு. அதில் ஒரு பெண்மணி அவங்க குழந்தை 4 வயசு குழந்தைய அப்படியே கட்டி பிடிச்சிக்கினே இருக்கிறாங்க. அப்படியே மாமா அந்த குழந்தைய அப்படியே கட்டி பிடிச்சிக்கினே உயிர் போய் அப்படியே வந்து தண்ணியில் மிதக்குறாங்க மாமா. ஒரு தாய் வந்து எந்த அளவுக்கு ஒரு குழந்தை மேலே அன்பு வைக்க முடியும் அப்படின்றத வார்த்தையால் சொல்லி மக்கள் யாரும் நம்பலை. எல்லாம் என்ன பண்ணிட்டானுங்க, தாய் தகப்பனெல்லாம் கொண்டு போய் அனாதை ஆசிரமத்துலேயும் இந்த முதியோர் இல்லத்துலேயும் கொண்டு சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மூச்சு பாரு, முதியோர் இல்லத்துலேயே சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேளு. ஆனால் இந்த ஒரு காட்சியை பார்த்த பிறகும் யாரும் போய் தாய் தகப்பனை அனாதை ஆசிரமத்தில் சேர்த்தான்னு வச்சுக்க, அதை விட ஒரு பாவம் வேறு எதுவுமே கிடையாது. அது பெற்ற தாயை கொண்டு போய் அனாதை ஆசிரமத்தில் சேர்த்தான்னு வச்சுக்க, அதை விட அவன் எந்த பாவமும் செய்யலை. அதுவே அவனுக்கு பெரிய பாவம் தான். அந்த குழந்தை அவங்க படகுலேருந்து கீழே விழுந்துட்டாங்க. தண்ணி முழுகிச்சு, தண்ணிக்குள்ளே படகு போயிடுச்சு. படகுலேருந்து வந்து கீழே போகிறாங்கன்னு வச்சுக்கேன். அப்போ குழந்தைய பிடிச்சிக்கிட்டாங்க. குழந்தைய பிடிச்ச பிறகு அவங்களும் தண்ணியில் தத்தளிக்கிறாங்க, குழந்தையும் தத்தளிக்குது. ஆனால் அந்த குழந்தைய விட்டுட்டு அவங்க உயிர் முக்கியம்னு சொல்லிட்டு அவங்க தண்ணியை விட்டு மேலே வரவே இல்லை. குழந்தைய விட்டுட்டா குழந்தை செத்துருமே அப்படின்ற மாதிரி, குழந்தைய முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் காவந்து பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாவர வரைக்கும் அந்த குழந்தைய கையில் வச்சுக்கிட்டே போராடி இருக்கிறாங்க. கடைசி வரைக்கும் அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு அவங்களால மேலே எழும்பி வர முடியல. குழந்தை ஒரு கையில் இருக்குது, நீச்சல் அடிக்க முடியல. ஆனால் வந்து அந்த தண்ணியில் மிதக்கிறதுக்கு ஒன்று போட்டிருப்பாங்களா பின்னாடி முதுகில், அது ஆனால் அவங்க போட்டினே தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க நினச்சா அவங்கள வந்து அவங்க காப்பாற்றிருக்கலாம். குழந்தைய விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கேன், அவங்களால மேலே வர முடியும். குழந்தை வெயிட்டு தான் அவங்க உள்ளே இழுத்துட்டு போயிடுச்சு. அவங்க குழந்தைய மட்டும் விட்டுருந்தாங்கன்னா அவங்க மேலே வந்து அவங்க உயிர் பழச்சிருக்கலாம். ஆனால் அந்த தாய் தன்னுடைய குழந்தை உயிர் முக்கியம் அப்படின்றதுனால நம்ம செத்தாலும் பரவாயில்ல, குழந்தைய நம்ம காவந்து போகலான்னு சொல்லிட்டு கண்ணு முடிச்சுக்குதான் இல்லையா, அந்த குழந்தைய கடைசி வரைக்கும் விடாமல் கட்டி அணைச்சபடியே அது ஒரு ஆச்சரியம். இப்போ இறந்த பிறகு கையெல்லாம் வந்து தளர்ச்சி அடைஞ்சிடும். நம்ம கையில் எந்த பொருள்னாலும் நம்ம விட்டுருவோம். நம்ம தூங்கும் போதே என்ன பண்ணுவோம், கையில் என்ன பொருள் வச்சுன்னா டப்புன்னு கீழே போட்டுருவோம். அப்படி இருந்தும் அந்த தாய் இறந்த பிறகும் அந்த குழந்தைய கட்டி அந்த ஒரு வீடியோ மட்டும் நீ பாரு, அந்த போஸ்ட்டு மட்டும் அப்படி ஒரு கண்ணீர் வருது. அதை பார்த்தோன்னே குழந்தைய அப்படியே கட்டி அணைச்சிருக்குது. அவங்களும் குழந்தைய இறந்துச்சு, அவங்களும் இறந்துட்டாங்க. 2 பேருமே அப்படியே கட்டி பிடிச்சிருக்கிறாங்க. குழந்தையும் இப்போ அம்மா கட்டி பிடிச்சிருக்குது, பிள்ளையும் அம்மா கட்டி பிடிச்சிருக்குது. அவங்க செத்தும் அவங்க குழந்தைய விடவே இல்லைம்மா, கட்டியும் பிடிச்சிருக்கிறாங்க. அப்படியே அதுதான் அங்கே ஆச்சரியம். கட்டி பிடிச்சின்னு இருக்கிறாங்க அப்படியே அந்த குழந்தைய. அதுதான் வந்து